வணக்கம் நண்பர்களே. ஆடி மாசம்னா நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது அம்மன் கோவில் திருவிழாக்கள், கூழ் ஊற்றுதல், ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, இப்படி நிறைய விஷயங்க. ஆனா இந்த ஒவ்வொரு வழக்கத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம், ஒரு கதை, ஒரு நம்பிக்கை இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு நாம ஒவ்வொரு அத்தியாயமா பார்க்க போறோம். உங்களுக்கு இப்படிப்பட்ட புதிய கதைகள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் புது புது கதைகளை உங்களுக்காக கொண்டு வர அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். அடுத்து நீங்க எந்த மாதிரியான கதைகளை கேட்க விரும்புறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த கதைகளையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கொண்டு வர முயற்சி பண்றேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்து கேளுங்க. ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. ஆடி மாதத்தின் சிறப்புகள். ஆடி மாசம்னா தெய்வீக பண்டிகைகள் ஆரம்பிக்கிற மாசம். இது அம்மனுக்கு உரிய மாசமா போற்றப்படுது. பூமாதேவி பூமியில அம்மனா அவதரிச்ச மாசமும் இதுதான். ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகளுக்கு தனி ஸ்பெஷல் இருக்கு. ஆடி பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருந்தா கூடுதல் பலன் கிடைக்கும். வீட்டுல ஸ்பெஷல் பூஜைகள் பண்ணும்போது சின்ன பொண்ணு குழந்தைகளை அம்மனா பாவிச்சு உணவு கொடுத்து ரவிக்கை, சீப்பு, குங்குமச்சிமிழ், கண்ணாடி, வளையல், தாம்பூலம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆடி மாத செவ்வாய்க்கிழமைன்னு விரதம் இருந்து எண்ணெய் தேய்த்து குளிச்சு அம்பால வழிபட்டா பெண்களோட மாங்கல்ய பலம் கூடும்னு நம்பிக்கை. இப்போ இதோட மகிமைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தமிழ் மாசங்களுக்குள்ள ஆடி மாசம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத கர்க்கடக மாசம்னு சொல்வாங்க. நம்ம மாசங்க உத்தராயணம், தட்சிணாயனம்னு 2 பிரிவா இருக்கு. இதுல தட்சிணாயனம் புண்ணிய காலம் ஆடி மாசத்துல தான் ஆரம்பிக்கும். ஆடி முதல் மார்கழி வரைக்கும் தட்சிணாயனம், தை முதல் ஆனி வரைக்கும் உத்தராயணம். தட்சிணாயனம் ஆரம்பிக்கிற ஆடி மாசத்துல சூரியனிலிருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். வேத பாராயணங்க, மந்திரங்க, ஜெபங்க எல்லாத்துக்கும் ஆடி மாசம் சிறந்ததா கருதப்படுது. பிராணவாயு அதிகமா கிடைக்கிறதும் ஆடியில தான். ஜீவ ஆதார சக்தி அதிகமா இருக்கிற மாசமா இது கருதப்படுது. சுத்துப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்திக்க ஆடி மாசம் உதவுது. வேப்பிலைய அம்மனுக்கு சாத்தி வணங்குறதும் கூழ் ஊற்றும் விழா நடத்துறதும் இந்த மாசத்துல நடக்கும். ஏன்னா ஆடி மாசத்துல கிடைக்கிற வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு. இந்த மாசத்துல பொதுவாவே காத்து அதிகமா வீசும். அந்த காலத்துல ஈஸியா ஜீரணிக்க கூடிய கூழ் மாதிரி உணவு சாப்பிடுறது நல்லது. ஆடி மாசம் சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லுற காலம். இது மழை பொழிவுக்கு தொடக்கம்னு சொல்றதால தமிழர்கள் ஆடி பிறப்பை சிறப்பா கொண்டாடுறாங்க. இந்த மாசத்தோட ஒரு புராண பின்னணியும் இருக்கு. அக்காலத்துல ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனிடம் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. உங்க தேகத்துல பாதிய மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கணும்னு. இதை ஏத்துக்கிட்ட சிவபெருமான் பொதிகை மலையில தவம் இருந்தா உன் வேண்டுகோள் நிறைவேறும்னு சொன்னார். இப்படி ஆடி மாசத்தோட ஆன்மீக பின்னணி ரொம்ப ஆழமானது. அத்தியாயம் 2. ஆடி பெயர் வந்தது எப்படி தெரியுமா? இப்போ ஒரு அழகான புராண கதை சொல்றேன். ஆடி அப்படின்னு இந்த மாசத்துக்கு பேரு வந்ததே எப்படின்னு. ஆடின்னு சொல்றது ஒரு தேவமங்கையோட பேரு அப்படின்னு புராணம் சொல்லுது. ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிஞ்சு தவம் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சிவபெருமான் தனிமையில இருக்கிறத அறிஞ்ச ஆடி அப்படின்னு ஒரு தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சாங்க. அப்புறம் பார்வதி தேவியா உருமாறி சிவபெருமான் அருகில போனாங்க. அப்போ ஒரு கசப்பான சுவைய சிவபெருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி இல்லைன்னு தெரிஞ்சு தன் சூலாயுதத்தால ஆடிய அழிக்க துணிஞ்சார். அப்போ சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடிய புனிதப்படுத்திடுச்சு. அங்க ஈசனை வணங்கி, ஒரு நிமிடமாவது உங்க அன்பான பார்வை என் மேல படணும்னு தான் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு வேண்டினாங்க. ஆனா சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயத்துல நீ அவளை போல வடிவம் எடுத்து வந்தது தப்பு. அதனால பூ உலகுல கசப்பு சுவையுடைய மரமா பிறப்பாய்னு சொன்னார். அங்க விமோச்சனம் கேட்டப்போ, கவலைப்படாத, நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியோட அருளும் உனக்கு கிட்டும்.
சக்திய வழிபடுறது போலவே உன்னையும் வழிபடுவாங்க. ஆடியான உன் பேரிலேயே 1 மாசம் பூலோகத்துல அழைக்கப்படும்னு அருளினார். இப்படி ஆடின்னு சொல்ற தேவலோக பெண்தான் பூலோகத்துல வேப்ப மரமா திகழ்றாங்க. ஈசனோட சாபமே அவங்களுக்கு வரமா மாறிடுச்சு. தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியோட அம்சமா இருக்கு. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளா திகழ்ந்தாங்க அந்த மங்கை. அத்தியாயம் 3. ஆடி மாத விரதங்கள். ஆடி மாசத்துல அம்மனுக்கு விரதங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த மாசத்துல விரதம் இருந்தா பல வகையில கூடுதல் நன்மைகள் கிடைக்கும்னு நம்பிக்கை. சாப்பிடாம விரதம் இருக்கிறதும், எந்நேரமும் இறைவனையே நினைச்சு மௌன விரதம் இருக்கிறதும் வேண்டுதல்கள் நிறைவேற உதவும்னு பக்தர்களோட அசையாத நம்பிக்கை. இந்த மாசத்துல வேத பாராயணங்க, மந்திரங்க, ஜெபங்க எல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் தரப்படுது. பிராணவாயு அதிகமா கிடைக்கிறதால ஜீவ ஆதார சக்தி அதிகமா இருக்கிற முக்கிய மாசமாவும் இது இருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. சித்திரை முதல் ஆனி வரைக்கும் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். ஆடியில காத்தோட மழையும் பெய்யும். அதனால ஆடியில நெல் விதைச்சா தை மாசத்துல நல்ல மகசூல் கிடைக்கும். ஒரு விதைனா ஒரு துளி விருட்சம். பெரிய மரமானாலும் சரி, சின்ன செடியானாலும் சரி, அது ஒரு விதைக்குள் தான் அடங்கியிருக்கு. விதை நல்ல முறையில முளைச்சு வரவேணும்னா தகுந்த பருவகாலம் வரைக்கும் மண்ணுக்குள்ள பல வருஷங்க கூட காத்திருக்கும். இந்த ஆடி மாசம்தான் விதைகளை விதைப்பதற்கு தகுந்த பருவநிலையா இருக்கு. ஆடிப்பெருக்குன்னு சொல்ற ஆடி 18ஆம் நாள் ஆத்தில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆடிப்பட்டத்தை உறுதி செய்யும்னு நம்பிக்கை. ஆடியும் விவசாயமும் ஒன்னுடன் ஒன்னு பிரிக்க முடியாதவை. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில மழை பொழியும்னு முன்னோர்கள் கணிச்சு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் வீட்டு தோட்டங்கள்ல அவரை விதை, கத்திரி விதை போட்டு வளர்க்குறவங்க கூட ஆடி மாசத்துல தான் விதைக்கிறாங்க. ஆடி மாசம் அம்மனோட மாசம் என்பதால பயிர்கள் வளர மழை பொழிய செய்து மக்களோட மனசை குளிரவிக்கும் அம்பாளை வணங்கி செல்வ வளம் பெறுவோமாக. அத்தியாயம் 4. ஆடி மாதத்தில் திருமணங்கள் செய்வதில்லை. ஏன்? ஆடி மாசம்னா தெய்வீக பண்டிகைகள் ஆரம்பிக்கிற மாசம். அம்மனுக்கு உரிய மாசமா இது போற்றப்படுது. பூமாதேவி பூமியில அம்மனா அவதரிச்ச மாசமும் ஆடி மாசம்தான். ஆனா ஆடி மாசத்துல சுபகாரியங்க ஏன் பண்றதில்ல? ஆடி மாசத்தை ஆகாததுன்னு சொல்றது ஏன்? ஆடி மாசம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாசமா போற்றப்படுது. பொதுவா இந்த மாசத்துல விரதங்க, வழிபாடுகள், விழாக்கள், பெரிய உற்சவங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனசு ஈடுபடணும் அப்படின்னு தான் ஆடி மாசத்துல திருமணங்க பண்றதில்ல. அதனால ஆடி மாசத்துல சுபகாரியங்களை தவிர்த்து ஆவணி மாசத்துல ஆரம்பிக்கிறாங்க. அத்தியாயம் 5. ஆடி மாதத்தில் தம்பதியரை பிரித்து வைப்பது ஏன்? ஆடி மாசம் வந்துருச்சுன்னா புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு ஆகாத மாசமாகிடும். வீட்ல உள்ள பெரியவங்க ஒன்னு சேர்ந்து புதுமண தம்பதிகளை பிரிச்சு பொண்ண அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. காலங்காலமா நடந்து வர்ற இந்த பழக்கம் சமூக ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாவும் நன்மை தரக்கூடியதுதான்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆடி மாசம் புதுமண தம்பதிகள் இணையும் போது கரு உண்டாகி அடுத்த 10வது மாசமான சித்திரையில குழந்தை பிறக்கலாம். சித்திரை அக்னி நட்சத்திரம்னு சொல்ற கடுமையான வெப்பம் நிறைஞ்ச மாசம். இந்த மாசத்துல குழந்தை பிறந்தா ஈஸியா சின்னம்மா மாதிரி வெப்பத்தால உண்டாகும் நோய்கள் குழந்தையை பாதிக்கும். உடல் நலிவடையும். குழந்தைகள் அடிக்கடி நோய் வாய்ப்படுவாங்கன்னு சொல்றதாலதான் சித்திரையில குழந்தை பிறந்தா சீரழியும்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு. இத காரணமா வச்சுதான் ஆடி மாசத்துல தம்பதியர் சேர்றது நல்லதில்லைன்னு சொல்றாங்க. அதாவது பிறக்க போற குழந்தையோட ஆரோக்கியத்துக்காகவே தான் இப்படி தம்பதியரை பிரிச்சு வைக்கிறாங்க. அத்தியாயம் 6. ஆடி மாத சிறப்புகள். வருஷத்தோட எல்லா மாசங்களுமே சிறப்பானதுதானாலும் ஆடி மாசம் மிகவும் சிறப்பானது. தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாசத்துல தான் ஆரம்பமாகுது. இந்த புண்ணிய காலத்துல சூட்சும சக்திகள் வானத்திலேர்ந்து வெளிப்படும். அந்த சமயத்துல பூஜைகள், வேத பாராயணங்க, ஜபங்க, நீத்தார் வழிபாடுகள் பண்ணினா
பலன் அதிகமா கிடைக்கும். பிராணவாயு அதிகமா கிடைக்கிற மாசமும் இதுதான். இந்த மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகளுக்கு அம்பாளுக்கு தனிச்சிறப்பு இருக்கு. இப்போ ஆடி மாசத்தோட சிறப்புகளையும் அம்மனை வழிபட வேண்டிய முறைகளையும் பார்க்கலாம். ஆடி மாசத்துல குத்து விளக்க லட்சுமியா பாவிச்சு அலங்கரிச்சு வழிபடணும். பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வச்சு அம்மனுக்கு வணங்கினா மேன்மை உண்டாகும். அம்மனை வழிபடும்போது மறக்காம லலிதா சகஸ்ரநாமம் சொல்லணும். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைச்சு வழிபடுறது சிறப்பை தரும். ஆடி மாசத்தை பீட மாசம்னு ஒதுக்குறது அறியாமையால வந்த பழக்கம். உண்மையில பீட மாசம்னு தான் பேரு. அதாவது மனசு அப்படின்னு பீடத்துல இறைவனை வச்சு வழிபட வேண்டிய மாசம்னு அர்த்தம். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறது கூடுதல் பலன்களை தரும். ஆடி மாசம் அம்மனுக்கு சாத்தப்படுற வளையல்களை பெண்கள் அணிஞ்சுக்கிட்டா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்காத செல்வம் எல்லாத்தையும் பெறலாம்னு ஐதீகம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டா வீட்டில சுபகாரியங்க தடையின்றி நடைபெறும். ஆடி பௌர்ணமியன்னு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செஞ்சு கருப்பு பட்டாடை, 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை, கருவுமத்தம் பூமாலை அணிவிச்சு மூங்கில் அரிசி பாயாசம் படைச்சு வழிபட்டா எப்பேற்பட்ட பகையும் விலகும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில எழுந்து குளிச்சு தூய ஆடை அணிஞ்சு சாணத்தை பிள்ளையாரா பிடிச்சு செவ்வரளி, செம்பருத்தி, அருகு கொண்டு சூரியோதயத்துக்கு முன்னாடி விநாயகரை பூஜிக்கணும். வாழை இலை மேல நெல்லை பரப்பி அதன் மேல கொழுக்கட்டை வச்சு விநாயகரை வழிபட்டா செல்வம் கொழிக்கும். வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்கள். இதோட அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்றதால ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பா கருதப்படுது. அத்தியாயம் 7. ஆடி அமாவாசை. மாசந்தோறும் வர அமாவாசை தினம் இறந்த நம்ம முன்னோர்களை நினைச்சு விரதம் கடைபிடிக்க ஏத்த நாளாகும். இதுல தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்றவை முக்கியத்துவம் கொண்டவை. இதுல மிகவும் விசேஷமானது ஆடி அமாவாசை தான். ஆடி மாசத்துல சந்திரன் தன்னோட சொந்த வீட்ல இருக்கார். அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற நாள் தான் ஆடி அமாவாசை. சூரிய பகவான் வீரம், ஆற்றல் இதையெல்லாம் தரவர். சந்திர பகவான் மகிழ்ச்சி, அறிவு, இன்பம், உற்சாகம் இதையெல்லாம் தரவர். தாய் தகப்பன் இல்லாதவங்க அமாவாசை நாள்ல சூரியன் சந்திரனை வணங்குறது சிறப்பு. தட்சிணாயன கால ஆரம்பத்துல வர்ற முதல் அமாவாசை என்பதால ஆடி அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்தது. ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சா 6 மாசங்களுக்கு தர்ப்பணம் செஞ்ச பலன் கிடைக்கும். ஆடி அமாவாசைன்னு பித்ரு வழிபாட்ட காலையிலேயே ஆரம்பிச்சிடணும். ஏதாவது ஒரு தீர்த்தக்கரைக்கு போய் நீராடி தர்ப்பணம் கொடுத்து வரணும். மதியம் வீட்டில மறைஞ்ச நம் முன்னோர்களோட படங்களுக்கு மாலை அணிவிச்சு விளக்கேத்தி ஓர் இலையில அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை படைக்கணும். தீபாராதனை காட்டி காகத்துக்கு உணவளிச்சு பிறகே நாம சாப்பிடணும். முன்னோரை உரிய காலத்துல வணங்குனா அனைத்து விதமான நன்மைகளையும் பயக்கும். வருஷத்துல 96 முறை தர்ப்பணங்க செய்யணும்னு நம்ம வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் செய்யலைனாலும் ஆடி மற்றும் தை மாத அமாவாசைகள்ல மட்டும் அவசியம் செய்யணும். இப்படி நாம செய்யும் தர்ப்பணங்களால முன்னோர்கள் மனசு குளிர்ந்து ஆசி வழங்குவாங்க. இதனால நாமும் நம் சந்ததிகளும் இனிதே வாழ முடியும். அத்தியாயம் 8. ஆரிப்பூரம். ஆடி மாசத்துல அனைத்து அம்மன் கோவில்களிலும் விழாக்களும் கொண்டாட்டங்களும் களை கட்டியிருக்கும். அதே ஆடி மாசம் பெருமாள் கோவில்களில சூடித்தந்த சுடற்கொடியான ஆண்டாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் தேரோட்டமும் நடைபெறது வழக்கம். மாசந்தோறும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில வர்ற பூரம் ஆண்டாளோட அவதாரத்தால விசேஷமாகுது. விஷ்ணு பக்தையா வாழ்ந்து சகலமும் அவனேன்னு அவனோட ஐக்கியமானவங்க. ஆழ்வார்கள் வரிசைய அலங்கரிச்சு பெண் இனத்தோட பெருமைய உலகுக்கு உணர்த்தினவங்க ஆண்டாள். பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துறது போல நம்ம படைச்ச அன்னைக்கு வளைகாப்பு நடத்தி மகிழ்ஞ்சிடுற நாளே ஆடிப்பூரம்.
அன்னை உள்ளம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருள வழங்குற நாள். ஆடிப்பூரம் அன்னிக்கு பூமி தாயின வழிபட்டு அவங்க அருள பரிபூரணமா பெறுவோம். எல்லா கோவில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாத்துவாங்க. பக்தர்கள் காணிக்கையா தர்ற வளையல்களை அம்மனுக்கு சாத்திட்டு அப்புறம் அத மங்கள பிரசாதமா தருவாங்க. இத அணிஞ்சுக்கிட்டா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அம்மனுக்கு படைச்ச வளையலை கர்ப்பிணிகள் கையில அணிஞ்சுக்கிட்டா சுகப்பிரசவம் நடக்கும். ஏழை சுமங்கலி பெண்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பணம் வச்சு கொடுக்கறது நல்லது. ஆடிப்பூரத்தன்னு மஞ்சள் தாலி கட்டிக்கிட்டா தீக்க சுமங்கலியா இருப்பாங்க. ஆடிப்பூரம் அன்னிக்கு சக்தி ஸ்தலங்கள்ல, அம்மன் ஆலயங்கள்ல வழிபட்டா கேக்குற வரம் கிடைக்கும். ஆரோக்கியம், செல்வ செழிப்பு உண்டாகும். அம்மனுக்கு சாத்தப்பட்ட வளையல்களை வாங்கி அணியும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணமாகியும் குழந்தை பேறு இல்லாத பெண்களுக்கு நல்ல மக்கட்பேறு கிட்டும். அத்தியாயம் 9. ஆடி மாத வெள்ளிக்கிழமையின் மகிமை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த மாசத்துல அம்மனோட சக்தி இருமடங்கா இருக்கும். இந்த மாத வெள்ளிக்கிழமைகள்ல யார் அம்மனை வேண்டி விரதம் இருந்தாலும் அவங்க நினைப்பது நிறைவேறும். ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கு உகந்தது. இப்போ எந்த வெள்ளிக்கிழமை எந்த அம்மனுக்கு உரியதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் வெள்ளிக்கிழமை சொர்ணாம்பிகை அம்மனுக்கு உரியது. இவங்க பார்வதி தேவியோட ஒரு வடிவம். இந்த நாள்ல மனமுருகி வேண்டினா வீட்டில செல்வ வளம் பெருகும். இரண்டாம் வெள்ளிக்கிழமை அங்காள அம்மனுக்கு உகந்தது. காளி தேவியோட மற்றொரு வடிவம்தான் அங்காள அம்மன். இந்த நாள்ல பூஜை செஞ்சு வணங்கினா புத்தி கூர்மை அதிகரிப்பதோட வலிமையும் வீரமும் அதிகரிக்கும். மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்னை காளிகாம்பாளுக்கு உகந்தது. இவங்க பார்வதி தேவியோட மற்றொரு வடிவம். இந்த நாள்ல வேண்டினா தைரியம் அதிகரிப்பதோட ஆரோக்கியமும் மேம்படும். நான்காம் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனுக்கு உகந்தது. இவங்க சக்தியோட ஒரு வடிவம். இந்த நாள்ல வணங்கினா நம்ம சுத்தி இருக்கிற தீய சக்தி நீங்கும், திருமணத்தடை அகலும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அத்தியாயம் 10. ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவது ஏன்? பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த பரமசிவன் ஆடி மாசம் அம்மன் மாசமா இருக்கணும்னு வரம் கொடுத்தார். அதனாலதான் சிவனோட சக்தியை விட அம்மனோட சக்தி ஆடி மாசத்துல அதிகமா இருக்கும். ஆடி மாசத்துல மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகிடுவார்னு ஐதீகம். இந்த கூழ் ஊத்துற பழக்கத்துக்கு பின்னாடி ஒரு புராண கதை இருக்கு. தவத்துல சிறந்து விளங்கின ஜமதக்னி முனிவரை பொறாம காரணமா கார்த்த வீரியார்ஜுனனோட மகன்கள் கொன்னுட்டாங்க. இத கேள்விப்பட்டு துக்கம் தாங்க முடியாம ஜமதக்னி முனிவரோட மனைவி ரேணுகா தேவி தீய மூட்டி அதுல இறங்கி உயிரை விட முடிவு செஞ்சாங்க. அப்போ இந்திரன் மழையா மாறி தீய அணைச்சார். தீக்காயங்களால ரேணுகா தேவியோட உடம்புல கொப்பளங்கை ஏற்பட்டுச்சு. வெற்றுடலை மறைக்க அருகில இருந்த வேப்பமர இலைகளை பறிச்சு ஆடையா அணிஞ்சாங்க. ரேணுகா தேவிக்கு பசி வந்ததால அருகில உள்ள கிராம மக்களிடம் போய் உணவு கேட்டாங்க. மக்கள் அவங்களுக்கு பச்சரிசி, வெல்லம், இளநீரை உணவா கொடுத்தாங்க. இத கொண்டு ரேணுகா தேவி கூழ் தயாரிச்சு சாப்பிட்டாங்க. அப்போ சிவபெருமான் தோன்றி ரேணுகா தேவியிடம், உலக மக்களோட அம்மை நோய் நீங்க நீ அணிஞ்ச வேப்பிலை சிறந்த மருந்தாகும், நீ உண்ட கூழ் சிறந்த உணவாகும்னு வரம் கொடுத்தார். இந்த சம்பவத்தை நினைவு கூற்ற வகையில ஆடி மாசத்துல அம்மன் கோவில்களில கூழ் வார்க்கும் திருவிழா சிறப்பா நடைபெற்று வருகுது. மேலும் ஆடி மாசத்துல வீசக்கூடிய காத்தோட வேகம் அதிகமா இருக்கும். இதனால காய்ச்சல், இருமல் போன்ற நோய்க வரலாம். இத தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்கள்ல ஆடி மாசம் முழுசும் கூழ் ஊத்துவாங்க. இத ஆடி கஞ்சின்னு சொல்வாங்க. அத்தியாயம் 11. ஆடி கிருத்திகை சிறப்பு. வருஷத்தோட மத்த எந்த மாசத்திலும் இல்லாத அளவுக்கு ஆடி மாசத்துல தான் அதிகளவு தெய்வங்களை வழிபடுறதுக்குரிய சிறப்பான நாட்கள் வருது. அதுல ஒண்ணுதான் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்குரிய ஆடி கிருத்திகை. உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் தங்க பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளா இத கொண்டாடுறாங்க. முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம்னு சொல்லப்பட்டாலும் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதால அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது.
ஆடி கிருத்திகை தினத்தன்னு பூஜை அறைய சுத்தம் செஞ்சு முருகனோட படத்துக்கு முன்னாடி அரிசி மாவுல அருகோண கோலம் இடணும். நெய் தீபம் ஏத்தி பூக்க மற்றும் பழங்களை நிவேதனம் செய்யணும். கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை முருகனை மனசுல நினைச்சு படிக்கணும். மாலையில வீட்டு அருகில உள்ள முருகன் கோவிலுக்கு போய் வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரத்தன்னு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறவங்க நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைஞ்ச வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைக இதையெல்லாம் பெற்று சிறப்பா வாழ்வாங்க. நிறைவுரை. நண்பர்களே, ஆடி மாசம் பிறந்ததுலேந்து அம்மனோட அவதாரம், விரதங்க, பண்டிகைகள், புராண கதைகள், ஆண்டாள் அவதாரம், கூழ் ஊற்றுதல், இப்படி இந்த ஒரு மாசத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் நாம இன்னைக்கு விரிவா பார்த்தோம். ஆடி மாசம்னா வெறும் சுபகாரியம் பண்ணக்கூடாத மாசம் இல்ல, இது அம்பாளோட சக்தி பொங்குற மாசம். நம் மனசை தூய்மைப்படுத்தி இறைவனை நோக்கி திருப்பற மாசம். நம்ம முன்னோர்களை நினைவு கூற்ற மாசம். ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் ஒவ்வொரு பழக்கத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தமுள்ள கதை இருக்கு அப்படின்னு நாம இன்னைக்கு பார்த்தோம். கேட்டதுக்கு நன்றி நண்பர்களே. இந்த ஆடி மாசம் முழுசும் நீங்க எடுக்கிற எந்த வழிபாடும் விரதமும் நல்ல பலனை தரட்டும். இன்னும் இது போல நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.